வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் வஜ்ரம் அருள்ராம். சிவனும் சக்தியும் சேர்ந்த மாசுடா, எதிர்த்து நின்னா எவனும் தூசுடா. இந்த பாடல் வரிகளுக்கு ஏற்றவாறு தன்னை எதிர்த்து நிற்பவர்களை அடித்து துவம்சம் செய்யும் மனோதிடமும் வலிமையும் துணிச்சலும் மிக்க நட்சத்திரத்தில் பிறந்த சித்திரை நட்சத்திரக்கார உறவுகளே, உங்களுக்கான பலனை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். சித்திரை நட்சத்திரக்காரர்களே, இயற்கையிலேயே நீங்கள் ஆன்மீக பக்தி பலத்தோடு இருப்பீர்கள். நேர்மையான குணம் கொண்டவர்கள். இப்படி பலனை சொல்ல ஆரம்பித்தால் சொல்லிக் கொண்டு போய்கொண்டே இருப்பேன். அதற்கு முன் உறவுகளே, நமது சேனலை புதிதாக நீங்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் உங்களது உறவுகள், சொந்தங்கள் மற்றும் நண்பர்கள், அக்கம் பக்கத்தாரிடம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். காரணம், நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலயம் என்னும் நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அதன் மூலம் நாம் ஏழை எளியவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் நம்மால் முடிந்த சிறிய உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். ஆலய பணிகள், ஹோமம், வேள்வி இது போன்ற கைங்கரியங்களிலும் ஈடுபட்டு வருவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள், பலாபலன்கள் கௌரி ஆன்மீக பார்வையாளராகிய உங்களுக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவ்வாறு கூறுகிறேன் உறவுகளே. அதனால் நீங்கள் முதலில் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாருங்கள் உறவுகளே. சித்திரை நட்சத்திரக்கார உறவுகளே, இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உங்கள் நட்சத்திரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். இயற்கையிலேயே உங்களுக்கு முருக பெருமான் அவர்களின் அருளும் அன்பும் இருக்க பெறும். உங்கள் இஷ்ட தெய்வமாக முருகப்பெருமானை வழிபடுவீர்கள். விபூதி பட்டையிடுவதில் ஆர்வம் இருக்கும் உங்களுக்கு. பெண்களே, உங்களுக்கும் அந்த ஆர்வம் இருக்கும். சிலர் அதை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். முருக பக்தர்களாகிய இருக்கக்கூடிய நீங்கள் 2 ராசிகளில் பிறந்திருப்பீர்கள். கன்னி ராசியில் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்கள் கன்னி ராசியை போற்றுவீர்கள். அதற்கு அதிபதியாக புதன் வருகிறார். கன்னி ராசியில் பிறந்த உறவுகளே, உங்களது ராசிநாதன் புதன் பகவான். உங்களுக்கான குணநலன்கள். அதேபோல் துலாம் ராசியில் 3, 4 பாதத்தில் பிறந்தவர்கள் துலாம் ராசியை போற்றக்கூடியவர்கள். அவர்க்கான குணநலன்கள் சற்று வேறுபடும். நட்சத்திரம் ஒன்றுதான், ராசி 2 ராசியாக பிரிவதால் கன்னிராசியில் பிறக்கக்கூடியவர்கள் ஒரு கேரக்டராகவும் துலாம் ராசியில் பிறக்கக்கூடியவர்கள் ஒரு கேரக்டராகவும் இருப்பீர்கள். அந்த விசேஷ அமைப்புகள் சித்திரை நட்சத்திரத்திற்கும் மிருகசீரிஷ நட்சத்திரத்திற்கும் அவிட்ட நட்சத்திரத்திற்கும் மட்டுமே உள்ளது. அதாவது செவ்வாய் பகவான் நட்சத்திரத்திற்கு மட்டுமே முழுவதும் அந்த அமைப்பு உள்ளது.
இந்த அமைப்பு கொண்டு பிறந்த நீங்கள் புதன் ராசிநாதனாக இருப்பதனால் நல்ல புத்தி கூர்மை உடையவர்கள், சிந்தனை திறன் அதிகமாக இருக்கும், கலைகளில் கைதேர்ந்தவராக இருப்பீர்கள். எழுத்துக்கலை, ஓவியக்கலை, இப்படி இதில் கைதேர்ந்தவராக இருப்பீர்கள். அதேபோல் மாமன் உறவுகள், மாமனால் அனுகூலங்கள் இவை அமையப் பெற்று பிறந்திருப்பீர்கள். குடும்ப பாசம், பந்தம் நேசிக்கக்கூடியவர்கள், கோபப்படக்கூடியவர்கள், போட்டி குணம் கொண்டவர்கள், வீராப்பு உடையவர்கள் நீங்கள். கல்வி சிறப்பாக அமைப்பினும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இந்த துறை அமைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சிலர் அக்ரி அதாவது விவசாயம் இந்த துறையும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இரத்தச் சோகை, சிலருக்கு இரத்தத்தில் வைரஸ் கிருமிகள் என்று சொல்லக்கூடிய வைரஸ், ஃபீவர், காய்ச்சல் எல்லாம் ஒன்றுதான். இவைகள் வருவதற்குண்டான அமைப்பை பெற்றுள்ளவர்கள். விபத்துக்குள்ளாக கூடியவர்கள், அடிக்கடி உடலில் ஏதேனும் சிறு காயங்கள் அல்லது விபத்துகள் நடந்து கொண்டிருக்கும். வாழ்க்கையில் போட்டி, எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெறக்கூடிய நபர்கள் நீங்கள். முற்பாதியில் சிறு சிறு சங்கடங்கள், பிரச்சனைகள் அமைந்தாலும் வசதி வாய்ப்புகளுடன் செல்வ செழிப்புடன் இருக்கக்கூடிய அமைப்பை பெற்றவர்கள்தான் நீங்கள். துலாம் ராசியில் பிறந்த உறவுகளே, உங்களுக்கான பலன்கள் உங்களது ராசிநாதன் சுக்கிர பகவானாக வருவதனால் வீடு, வண்டி, வாகன யோகம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. அதேபோல் பெண்களின் அனுகூலம், பெண்களின் ஆதாயம், நல்ல மனைவி, மனைவியினால் முன்னேற்றம், மனைவியே பார்ட்னராக வைத்துக் கொள்வது, இது போன்ற சிறப்பெல்லாம் உங்களுக்கு தனித்துவமாக இருக்கும். கலைகளில் கைதேர்ந்தவர்கள், நடிகராகவோ அல்லது திரைத்துறையிலேயோ ஏதேனும் ஒரு கலைத்துறையில் கொடிகட்டி பரப்பீர்கள். உங்களுக்கான ராசி பலன்கள் இவ்வளவு அபரிதம் வாய்ந்தவை. இதை பற்றி இன்னைக்கு தெரிந்து கொண்ட நீங்கள் முழு திருப்தியோடு இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த நாளில் உங்களுக்கு இந்த பலனை உரைத்தோம் என்ற மகிழ்ச்சியில் நாம் இருக்கிறோம். மீண்டும் மற்றுமொரு பதிவில், அதாவது சுவாதி நட்சத்திரத்தில் உங்களை சந்திக்கிறேன். சுவாதி நட்சத்திரக்காரர்களே, நீங்கள் தயாராக இருங்கள். அதுவரைக்கும் உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன்.